தனுசு ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க. பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சே தீரணும் அப்படின்றதற்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க. குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. எல்லா இடங்கள்லையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான். வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போறார் அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போற பக்கம் எல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனாலதான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவீங்க. இதனால பாக்குறவங்க எல்லோருமே தனுசு ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா வீட்டுல சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்ப உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய நபர்கள் தேடி வருவாங்க. உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் தனுசு ராசிக்காரங்க. உங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படின்றதற்காக தினந்தோறும் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் தனுசு ராசிக்காரங்க. கடந்த காலகட்டங்கள்ல தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல இந்த விரயசனி மூலமாகவும் பாதசனி மூலமாகவும் நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே உங்க வாழ்க்கையில ஏற்பட்டு இருந்திருக்கும். தனுசு ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தீங்க, சொத்துக்களை இழந்தீங்க, தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க. கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடயே கூட்டிக்கிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுன்ற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு. உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க. ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது, என்னுடைய வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல, ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான தனுசு ராசி நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனைன்றது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படின்ற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் மட்டுமே தரக்கூடிய ஒரு பொன்னான ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை அனைத்தையுமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோ பதிவுல நம்ம முழுசா பார்க்க போறோம். கடந்த 2025ல மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையை வாழ்ந்தவங்க தான் தனுசு ராசிக்காரங்க. ஆனா தற்பொழுது இந்த 2026 நிச்சயம் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது. அப்படித்தான் எல்லா ராசிக்குமே சோசியக்காரங்க சொல்றீங்க. ஆனா இந்த ஜனவரி மாசமே கிட்டத்தட்ட முடிய போகுது, எங்க வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றமும் வந்த மாதிரி தெரியல சாமி அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்றீங்க. உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம், அதாவது ஸ்டார்டிங்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீரபத்திர ராஜயோகம் அப்படின்றது கிடைக்க போகுது. அது என்ன சாமி அந்த வீரபத்திர ராஜயோகம் அப்படின்னு நிறைய நபர்கள் கேட்பீங்க. அதாவது பாத்தீங்கன்னா இதுல அந்த சுக்கிர பகவான் புதன் பகவானுடைய சேர்க்கை அடுத்து வரக்கூடிய 90 நாட்களுக்கு இருக்கிறது. இதன் மூலமாக தனுசு ராசிக்காரங்க நீங்க கடந்த காலகட்டங்கள்ல நிறைய விஷயங்களுக்கு ஆசைப்பட்டிருப்பீங்க. இது நம்ம வாழ்க்கையில நடந்தா நல்லா இருக்கும், இதற்கு நீங்க எஃபர்ட் போட்டிருப்பீங்க. ஆனா அந்த விஷயமானது உங்களுக்கு கிடைச்சிருக்காது. ஆனா இந்த வரக்கூடிய ஒரு 90 நாட்களுக்குள் நீங்கள் அந்த அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்க வாழ்க்கையில விரைவில் கிடைக்க போகுது. இதுதான் அந்த வீரபத்திர ராஜயோகம். அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சி, குருவுடைய வக்ர நிவர்த்தி, சுக்கிர பயிற்சி, சூரிய பயிற்சி, ராகுகது பயிற்சி என கிட்டத்தட்ட ஒரு 5 பயிற்சியானது உங்களுக்கு இந்த 2026ல பிப்ரவரி மாதத்துக்கு பிறகு ஒன் பை ஒன்னா வரப்போகுது. இதனால இந்த 2026ல முதல் 6 மாதங்கள் அப்படின்றது உங்களுக்கு ஒரு புகப்பெரும் வெற்றியை தரக்கூடிய ஒரு மாதங்களாகவே பார்க்கப்படுது. முதலாவதாக உங்களுக்கு சனியுடைய வக்ர நிவர்த்தி. அது என்ன சாமி சனியுடைய வக்ர நிவர்த்தி, எங்களுக்கு புரியல அப்படின்னு நிறைய நபர்கள் கேட்பீங்க. அதாவது சனி பகவான் பாத்தீங்கன்னா தற்பொழுது
மீன ராசியில வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. அது எந்த ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குருவுடைய ராசி. அதாவது குருவுடைய ராசியில வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால, தனுசு ராசிக்காரர்கள் உங்களுக்கும் அதிபதியா இருப்பது குரு பகவான் தான். இதன் மூலமாக சனி பகவான் மூலமாக கடந்த காலகட்டங்கள்ல நீங்க எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கிறீர்களோ, அதை அனைத்தும் திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, குருவுடைய வக்ர நிவர்த்தி உங்களுடைய ராசியில இத்தனை நாட்களாக 2ஆம் இடத்துல நெகட்டிவாக செயல்பட்டுக் கொண்டிருந்த குரு பகவான் தற்பொழுது 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு, அதாவது லக்னஸ்தானத்துக்கு போய் வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால பொருளாதார ரீதியாக தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சி அப்படின்றது உங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுது. இருக்கக்கூடிய கடன் அனைத்தும் ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே கட்டுப்பிடிக்கக்கூடியவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிகப்படியாகவே உள்ளது. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கிர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது 12 ராசிகளுக்குமே ஒரு பொது பலனாகவே பார்க்கப்படுது. இருந்தாலுமே கூட இதன் மூலமாக உங்களுக்கு கூடுதல் முன்னேற்றம் அப்படின்றது நிச்சயமாக ஏற்பட போகுது. கடைசியாக பார்த்தீங்கன்னா ராகு பயிற்சி. ஐயையோ, ராகு பயிற்சின்னு சொன்னாவே பார்த்தீங்கன்னா எல்லோருமே ஒரு நெகட்டிவான தாட்ல தான் இருக்கீங்க. ஆனா அதெல்லாம் கிடையாது. அதுல பார்த்தீங்கன்னா கேது பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா, உங்களுக்கு கடந்த காலகட்டங்கள்ல உடல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்றது நிறையவே இருந்திருக்கும். என்ன நோயினே தெரியாது, ஹாஸ்பிட்டல் போவீங்க, 2000 3000 இப்படி செலவாகிக்கிட்டு இருந்திருக்கும். அடிக்கடி குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போறது, அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போறது, வயதானவர்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போறது, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே அதிகமா சந்திச்சிருப்பீங்க. ஆனா தற்பொழுது இந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது. கடந்த காலகட்டங்கள்ல நல்ல ஒரு வேலைன்றது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை, அதுவும் குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழி இல்லாம செஞ்சுக்கிட்டு வந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க படிச்ச படிப்புக்கு ஏத்த மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்ல ஒரு ஐடி ஜாப்போ, பிரைவேட் ஜாப்போ, பேங்க் சைடோ, இப்படி நீங்க எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது. கோர்ட் கேஸ்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சுக்கிட்டு இருக்கும் நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி, நிறைய நபர்கள் வந்து ஏதாவது ஒரு விதத்துல தொல்லையும் குடைச்சலும் கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஆனா இனி அவர்களுடைய தொந்தரவுன்றது முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்கள்ல நீங்களும் ஒரு கம்பெனில இரவு பகல் பார்க்காமல் உழைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியா நினைச்சு கூட வேலை செஞ்சிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு இது நாள் வரைக்குமே சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றதே கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறமோ அல்லது உங்க கூடயே கூட நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கிடைச்சு நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க. ஆனா நீங்க மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும் இருந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு இனி உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது. உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை நிச்சயம் கிடைக்கும். அந்தஸ்துல நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க. இனி நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழிலில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களிடையே உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே உலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்கள்ல திருமண நிலை அப்படின்றது பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நேயர்களுக்கு நிறைய சிக்கலையும் பிரச்சனையுமே அதிகமாக சந்திச்சிருப்பீங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில திருமணம் அப்படின்றது எளிமை அடைஞ்சிருது. ஆனா தனுசு ராசி ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். அடிச்சு பிடிச்சு நிச்சயத்து வரைக்கும் போனா கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க, தெரிஞ்சவங்கன்னு இப்படி கெடுத்து விடுறதுக்குன்னே நிறைய நபர்கள் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்திலையும் பார்த்தீங்கன்னா சுத்த ஜாதகம், ராகுகேது ஜாதகம், செவ்வாய் ஜாதகம் இருக்கிறதுனால திருமண தடை அப்படின்றது தனுசு ராசி ஆண்களுக்கு அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனா இனி வரக்கூடிய முதல் 6 மாதங்களுக்குள்ளேயே விரைவில் நீங்கள் திருமண வாழ்க்கைக்குள்ள அடியெடுத்து வைக்க போறீங்க. வாழ்க்கை துணை இழந்த தனுசு ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து 2வது திருமணம், அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா
அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலேயே இருப்பீங்க. அப்படி 2வது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரன் தப்பா பேசிருவானோ, ஊர்க்காரன் தப்பா நினைச்சிருவானோ, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இந்த 2வது திருமணத்தை பத்தி யோசிக்காமலே இருக்கீங்க. ஏன்னா, இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும், இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது, ஒரு சிங்கிள் பேரண்டால அந்த சொசைட்டிய சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம். நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படின்றது விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கும் தனுசு ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு திருமணமாகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது. நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்ல, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்ல. வாரத்துல 3 நாள் கோவிலுக்கு போய் சிறப்பு வழிபாடு செஞ்சு வந்துகிட்டு இருக்கோம். ஆனாலுமே எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இன்று வரைக்கும் இல்லை சாமி அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்றீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய முதல் 6 மாதங்களுக்குள்ளேயே விரைவில் உடன் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்றது விரைவில் உண்டாகும். கடந்த காலகட்டங்கள்ல காதல்ல அதிகமான தோல்விகளை மட்டுமே சந்திச்ச ராசின்னு பார்த்தீங்கன்னா, அது முழுக்க முழுக்க தனுசு ராசிக்காரங்க தான். இதுல குறிப்பாக பார்த்தீங்கன்னா, அடிக்கடி சண்டை சச்சரவு, ஈகோ பிரச்சனை மூலமாக நிறைய காதல் வந்து தனுசு ராசியில் தான் அதிகமா ஆயிட்டே இருக்கு. ஆனால் இது அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் இருந்து முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது. இனி உங்களுடைய வளர்ச்சி அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாகவே இருக்க போகுது. பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி, உங்கள் தொழில் வளர்ச்சியாக இருந்தாலும் சரி, நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது நிச்சயம் உங்களுக்கு ஏற்பட போகிறது. பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு அரசு வேலையோ, தனியார் வேலையோ, கூலி வேலையோ, நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படின்றது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படின்றது பன்மடங்காக உயரப் போகுது. இந்த வளர்ச்சியை கண்டு, அதாவது உங்க பொருளாதார வளர்ச்சியை கண்டு உங்களை விட்டு பிரிந்து போன, அதாவது குடும்ப உறவாக இருக்கட்டும், அல்லது சொந்தக்காரராக இருக்கட்டும், இல்லது உங்க பிரிந்து போன காதலியாக இருக்கட்டும், இவர்கள் எல்லோருமே பார்த்தீங்கன்னா, மீண்டும் உங்களை வந்து தேடி வரப்போறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, உங்களுக்குள்ள இருக்க சின்ன மனஸ்தாபத்தினாலயும் சரி, அல்லது உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுனாலும் சரி பார்த்தீங்கன்னா, உங்களை விட்டு பிரிஞ்சு போயிருப்பாங்க. மீண்டும் உங்களுடைய வளர்ச்சியால மீண்டும் அவர்கள் உங்களை தேடி வந்து, மீண்டும் அந்த உறவோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதிகப்படியாகவே உள்ளது வரக்கூடிய நாட்களில் தனுசு ராசி நேயர்களுக்கு.